Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12 ஆகஸ்ட் 2025 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி ஷிஃப்ட் 3ல கேட்ட ஜிகே क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஆகஸ்ட் 7ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரும் படிச்சுட்டு போயிருங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசி எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 60 டேஸ் வந்து கண்டினியூஸா லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போனோம். அந்த லைவ் கிளாஸ்ல நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஜிகே क्वेश्चन வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஜிகே क्वेश्चंस அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கோர்ஸ்ல கொடுத்திருக்கோம். ஓகே, சோ அந்த பிடிஎஃப் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 7ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் உங்களோட எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன ஷிஃப்ட்லாம் நடந்திருக்கோ அதுல கேட்ட क्वेश्चंसோட பிடிஎஃப்பும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ அந்த பிடிஎஃப் பிளஸ் லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா ஜிகேல வந்து ஒரு 25 क्वेश्चனுக்கு மேலேயே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கொடுத்த அந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चन प्लस அந்த கரண்ட் அஃபேர் PDF प्लस அது போக இந்த ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட क्वेश्चंस இது மட்டும் நீங்க லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, who is the current chairman of UPSC ன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம CA PDF கோர்ஸ்ல இருக்கக்கூடிய क्वेश्चन தான். யாரு? டாக்டர் அஜய் குமார். ரெண்டாவது क्वेश्चन பாருங்க, the 11th schedule of Indian constitution is related to அதாவது இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணை எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. எதோடு தொடர்புடையது? பஞ்சாயத்து ராஜ். ஓகே, இந்த क्वेश्चन நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन. ஓகேவா? இந்திய அரசியல் அமைப்பின் 11வது அட்டவணை வந்து பஞ்சாயத்துகளின் ஆட்சி அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடுகிறது. 1992ல 73வது திருத்த சட்டத்தின் மூலமாக நம்ம இந்திய அரசியல் அமைப்புல இந்த 11வது அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டது. ஓகேவா? சோ 73வது திருத்த சட்டம் வந்து நாம என்ன சொல்லுவோம்? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து பாருங்க, அது போக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்கேன். 73வது திருத்த சட்டம் இந்திய அரசியல் அமைப்பில் பகுதி 9ஐ சேர்த்தது. ஓகே, ஷெட்யூல் 9ல தான் என்ன இருக்கு? பஞ்சாயத்து ராஜ் பத்தி இருக்கு. அது 73வது திருத்த சட்டத்தின் மூலமாக நம்ம அரசியல் அமைப்புல வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, ஆர்டிகிள் 243ல இருந்து 249 ஓ வரையிலான ஆர்டிகிள் வந்து இதுல இருக்கு. பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை அந்த சொல்ல முதல்ல சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமான அட்டவணை பாத்தீங்கன்னா 8வது அட்டவணை. ஓகே, சோ 8வது அட்டவணையில என்ன இருக்கு? அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு. எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு? 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து 8th ஷெட்யூல்ல இருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி இந்திய அரசியல் அமைப்போட பகுதி 2 ஆர்டிகிள் 5ல இருந்து 11 வரை எதை பத்தி பேசுறாங்க? குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பத்தி பேசுறோம். ஓகே, இந்திய அரசியல் அமைப்போட பகுதி 11. ஓகே, சோ ஆர்டிகிள் 245ல இருந்து 263 வரைக்கும் மத்திய மாநில உறவை பத்தி தான் இதுல சொல்றோம். ஓகேவா? சோ முக்கியமான ஆர்டிகிள் என்ன, ஷெட்யூல் என்னங்கறத படிச்சிருங்க. அடுத்து பாருங்க, who was called as the Napoleon of India? இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரயில்வே பேப்பர் NTPCயோட 2016 பேப்பர் இல்ல 2021ல நடந்துச்சு இல்லையா, அதோட CBT 1 CBT 2 பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்கனாலும் இந்த क्वेश्चन இருக்கும். எஸ்டர்டே 3rd ஷிஃப்ட்லயும் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட லைவ் கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ரெக்கார்டட் கிளாसेसலயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டெஸ்ட் பேட்ச்லயும் கொடுத்திருக்கோம். ஓகே, சோ எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி முக்கியமான क्वेश्चंस எல்லாமே நம்ம சிலபஸ் முடிச்சிட்டு செலக்டடா படிச்சிட்டோம் அப்படினா அப்படியே ரிப்பீட் ஆகும். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அதுக்கு தான் உங்களை பிராக்டீஸ் பண்ண சொல்றோம். ஓகே, இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படினா சமுத்திரகுப்தர். இதுக்கு கூட நான் கோட் வேர்ட் சொல்லி கொடுத்தேன். சமுத்திரம் வந்து பெருசு. சமுத்திரம்னா என்னது? கடல். அது வந்து ரொம்ப பெருசு. அதனால தான் இவரை வந்து நெப்போலியன் சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா இந்தியாவின் நெப்போலியன் ஒரு பெரிய லெவல்ல சொல்றாங்க இல்லையா? நெப்போலியன் எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே? சோ இந்தியாவின் நெப்போலியன் இவரை சொல்றாங்கன்னா பேர் மறந்துடக்கூடாது. ஏன்னா சந்திரகுப்தர் படிப்போம் நாம. ஓகே, அப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சந்திரகுப்தரும் இருக்கும், சமுத்திரகுப்தரும் இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு ஹிஸ்டரி டீச் பண்ணும்போது சொல்லி கொடுத்தேன், நெப்போலியன் அப்படிங்கிறது சந்திரகுப்தர் வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் சூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த வேர்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பாருங்க, சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் ஒரே மாதிரி முடிகிற மாதிரி இருக்கும். நெப்போலியன்னாலே சமுத்திரம், சமுத்திரம்னாலே கடல், கடல் பெருசா இருக்கும். அப்போ இந்தியாவின் நெப்போலியன் சொல்றவர் சமுத்திரகுப்தர்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஓகே, சமுத்திரகுப்தர் பாத்தீங்கன்னா அப்போ இந்தியாவின் நெப்போலியன் யாரு? இப்போ கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. இந்தியாவின் நெப்போலியன் வந்து சமுத்திரகுப்தர். நான் அப்படி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறது தான் இப்போ சொன்னேன். ஓகே, சமுத்திரகுப்தரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 335ல இருந்து கிபி 380 வரை. ஓகே, குப்த வம்சத்துல ஒரு மிகப்பெரிய மன்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமுத்திரகுப்தர் தான். அடுத்து பாருங்க, which missile did DRDO and the Indian Navy successfully flight test in March 2025? So March 26 கரண்ட் அஃபேர்ல நாம கொடுத்திருக்கோம். கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸ்ல இது கொடுத்திருக்கோம். So DRDO னா என்னது? Defense Research and Development Organization. அதுவும் and Indian Navy. Okay, so conducted the successful flight test of indigenously developed vertically launched short range surface to air missile. Okay, so என்ன இது பண்ணிருக்காங்க? surface to
ஏர் மிசைல் ஃப்ரம் த இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் எங்கே வச்சு இது பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க, எங்கே, ஒடிஷாவில். ஓகேவா. ஸோ அந்த மிசைல் வந்து என்ன மிசைல், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகேவா. ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருக்காங்க. மேபி டிஆர்டிஓவும் இந்தியன் நேவியும் எப்படி கேட்டிருக்கலாம்னா, இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வெர்டிக்கலி லான்ச்டு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் VLSR SAM. ஓகே. ஸோ இந்த மிசைல் வந்து யாரும் இது பண்ணியிருக்காங்கிற மாதிரி இருக்கும் கேட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ என்ன யார், டிஆர்டிஓ அண்ட் இந்தியன் நேவி. ஓகே. ஸோ இவங்க தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஸோ எங்கே வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷால. ஓகே. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா, டிஆர்டிஓ வந்து யாரு கூட அந்த டெஸ்ட்டை இது பண்ணாங்க, டிஆர்டிஓ அண்ட் இந்தியன் நேவி, இல்லைனா இந்தியன் நேவி யாரு கூட இது பண்ணாங்க. ஓகே. ஸோ டிஆர்டிஓ கூட எங்கே வச்சு, ஒடிஷால. அதுக்கப்புறம் அந்த இதோட நேம் என்ன, ஓகே, அந்த மிசைலோட நேம் என்ன. ஓகே. இது வந்து என்ன மிசைல், ஏர் டு ஏர் மிசைலா இல்லை சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலான்னு கேட்டிருப்பாங்க. ஓகே. இது வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகே. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகேவா. ஸோ அதோட நேமும் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின், who became the first female president of the International Olympic Committee in 2025? ஓகே. ஸோ ஜூன் 23 ஓட கரண்ட் அஃபேரில் இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டி கன்வென்ட்ரி became the first female president of IOC. ஓகே. ஐஓசியோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் யாருன்னா கிறிஸ்டி கன்வென்ட்ரி. ஸோ ஜூன் 2023 ஓட கரண்ட் அஃபேர் இது. Who among the following commissioned the construction of Red Fort in Delhi? இந்த கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, எஸ்டர்டே நடந்த ஷிஃப்ட் 3லையும் கேட்டிருக்காங்க, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழ்கண்டவர்களில் யார் டெல்லியின் செங்கோட்டையை கட்ட ஆணையிட்டார்? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யார்? ஷாஜஹான். ஓகே. டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ரெட் ஃபோர்ட், டெல்லி செங்கோட்டையை கட்டியவர் யார்? ஷாஜஹான். ஓகே. ஸோ முகலாய பேரரசர்களின் முதன்மை இல்லம் செங்கோட்டை ஆகும். இது லால் கிலா என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த டெல்லி செங்கோட்டைக்கு இன்னொரு நேம் என்னது? லால் கிலா. ஓகேவா. ஸோ இந்தியாவின் பழைய டெல்லியில் இது வந்து இருக்கு. ஓகே. ஷாஜகான் வந்து 1638 தன்னோட தலைநகரத்தை வந்து ஆக்ரால இருந்து என்ன பண்ணுவார், டெல்லிக்கு மாற்றும் போது இந்த ரெட் ஃபோர்ட் வந்து கட்டுவார். ஓகே. இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஷாஜகான் வந்து தன்னோட தலைநகரை வந்து ஆக்ராவில இருந்து டெல்லிக்கு எப்போ மாத்தினாருன்னு 1638 மாத்தினாரு. அப்போ மாற்றும் போது தான் என்ன பண்ணுவாங்க, டெல்லியில் அந்த ரெட் ஃபோர்ட் வந்து டெல்லி செங்கோட்டையை வந்து கட்டுவாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான அரசர் யாரு? அக்பர். ஓகே. ஸோ அக்பரோட ஆட்சி காலம் 1556 இருந்து 1605. இவர் என்னென்ன கட்டியிருக்காருன்னு பாருங்க. பஞ்ச் மஹால் என்ன, பதேபூர் சிக்ரி. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பதேபூர் சிக்ரியை கட்டியவர் யாரு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ரா கோட்டையை கட்டியிருக்காரு, புலந்தர் வாசா, அலகாபாத் கோட்டை. இது வந்து எங்க? அலகாபாத் கோட்டை வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து கட்டியிருக்காரு. அடுத்து பாருங்க ஜஹாங்கீர். ஓகே. ஜஹாங்கீர் வந்து 1605 இருந்து 1627 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. பேகம் ஷாஹி மசூதி இதை கட்டினவர் யாரு? ஜஹாங்கீர். ஓகேவா. அடுத்து ஷாஜஹான் வந்து 1628 இருந்து 1658 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. டெல்லி செங்கோட்டையை கட்டினவர் இவர் தான். ஓகே. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ரெட் ஃபோர்ட் அதை கட்டினவர் இவர் தான். தாஜ்மஹாலை கட்டினவர் இவர் தான். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஹிஸ்ட்ரி படிக்காமலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு, கட்டினவர் ஷாஜஹான். ஓகே. அதே மாதிரி மோதி மஸ்ஜித் ஆக்ரால இருக்கு, இதை கட்டினவர் யாரு? ஷாஜஹான் தான். இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்போ நான் கொடுத்துருக்க இந்த பாயிண்ட் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆனால் நேற்று எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி செங்கோட்டையை கட்டியவர் யாரு? ஓகே. ஸோ அதுதான் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ ஷாஜஹான் என்னென்ன கட்டியிருக்காருன்னு பாருங்க. மோதி மஸ்ஜித் ஆக்ரா, ஜமா மஸ்ஜித், அடுத்து மயில் சிம்மாசனம், தக்தி டவுட்ஸ். ஓகே. எப்படினாலும் கேட்பாங்க தக்தி டவுட்ஸ். வாட் இஸ் மீன் பை OCI? ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப். ஓகே. ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஓசிஐனா என்னது? ஓசிஐனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓசிஐயோட எக்ஸ்பான்ஷன் கூட மேபி கேட்டிருக்கலாம். ஓசிஐனா என்னது? ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஓசிஐங்கிறது இந்தியாவின் வெளிநாட்டு குடியுரிமை. இது இந்திய வம்சாவளியை சேர்ந்த இந்திய வம்சாவளி தான் அவங்க, ஆனால் வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு குடியுரிமை தான் என்னது? இந்த OCI. ஓகே. ஸோ இந்தியாவில் கால வரையறையின்றி வாழவும் வேலை செய்யவும் அவங்களுக்கு ஒரு அனுமதியை கொடுக்குது. ஓகே. OCIனா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. அடுத்து பாருங்க, which of the following parts of a plant take part in sexual reproduction? சயின்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். பின்வருவனவற்றில் ஒரு தாவரத்தின் எந்த பாகம் பாலின பெருக்கத்தில் பங்கேற்கிறது? ஸோ தாவரத்தோட எந்தெந்த பாகங்கள் வந்து பாலின பெருக்கத்தில் பங்கேற்கும்னு பார்த்தீங்கன்னா, பூ, விதை, பழம். ஓகேவா. ஃப்ளாரு, சீடு, ஃப்ரூட்டு. இது மூணையும் ஆப்ஷனில் கொடுத்து ஆடு ஒன் அவுட் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று மட்டும் கொடுத்துருப்பாங்க. மேபி ஃப்ளார் மட்டும் கொடுத்துருக்கலாம், இல்லை சீடு மட்டும் கொடுத்துருக்கலாம், இல்லை ஃப்ரூட் மட்டும் கொடுத்துருக்கலாம். த ரீசென்ட்லி டெவலப்டு அண்டர் வாட்டர் மைன்
mine by DRDO and the Indian Navy is the multi-influence கிரைண்ட் மைன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரீசென்ட்லி டெவலப்டு அண்டர் வாட்டர் மைன். ஓகே, ஸோ அது யார் யார் டெவலப் பண்ணியிருக்காங்க? டிஆர்டிஓவும் இந்தியன் நேவியும். ஓகேவா? ஸோ அதோட நேம் என்னன்னா MIGM, அதாவது மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைன். ஓகே, ஸோ இதை டெவலப் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ அண்ட் இந்தியன் நேவி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா இஸ் நாட் எ லேண்ட் லாக்டு கண்ட்ரி? இந்தியாவில் பின்வரும் அண்டை நாடுகளில் எது நிலத்தால் சூழப்பட்ட நாடு அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நேபாள் நிலத்தால் சூழப்பட்டது, பூட்டான் நிலத்தால் சூழப்பட்டது, ஆப்கானிஸ்தான் நிலத்தால் சூழப்பட்டது. அப்போ மியான்மர் பார்த்தீங்க அப்படின்னா மியான்மர் வந்து நிலத்தால் சூழப்பட்ட நாடு கிடையாது. ஓகேவா? ஸோ மியான்மர் பர்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பர்மா. இதோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா நியாப்டிவ். ஓகே, ஸோ நியாப்டிவ் அப்படின்னு படிச்சிருப்போம். மியான்மரோட தலைநகரம் நியாப்டிவ். ஓகே, ஸோ இதோட கரன்சி வந்து கியாட்டு. ஓகே, ஸோ அதுக்கு கூட கோடுவேர்ட் சொல்லி கொடுத்தேன், மியான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. ஓகே, ஸோ மியான்மரோட கரன்சி வந்து கேட்டு, நியாப்டிவ்ங்கிறது அதோட கேபிட்டல். மியான்மர் வந்து ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாடு அல்ல. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு 5 நாடு கூட தன்னோட எல்லையை வந்து பகிர்ந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, சீனா, பங்களாதேஷ், இந்தியா, லாவோஸ். இந்த நாடுகள் கூட அது வந்து என்ன பண்ணியிருக்கு, தன்னோட எல்லையை வந்து பகிர்ந்திருக்கு. ஸோ நேபாளம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாடு. இதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா காத்மண்டு. இதோட கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய். ஓகே, அதே மாதிரி அடுத்த நாடு நெரிச்சு பூட்டான். ஓகே, ஸோ பூட்டான் வந்து இதுவும் நிலத்தால் சூழப்பட்ட நாடு. ஓகேவா? ஸோ சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்குது. தலைநகரம் பார்த்தீங்கன்னா திம்பு, நாணயம் வந்து என்கல்ட்ரம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா காபூல். அதோட கரன்சி வந்து ஆப்கானி. ஓகே, விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஹேஸ் பார்டர்ட் வித் 3 countries நேம்லி நேபாள், பூட்டான் அண்ட் சைனா? நான் எஸ்டர்டேவே சொன்னேன், இந்தியா வந்து தன்னோட எல்லையை வந்து எந்தெந்த நாடுகள் கூட பகிர்ந்திருக்கு, அதே மாதிரி எந்தெந்த ஸ்டேட் வந்து அதில் கவர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே படிச்சிருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. நேபாள், பூட்டான் அண்ட் சைனா கூட இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு, தன்னோட பார்டரை வந்து ஷேர் பண்ணியிருக்கு. அது எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. நேபாளம், பூட்டான் மற்றும் சீனா ஆகிய 3 நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். சிக்கிம் வந்து நேபாள், பூட்டான், சைனா கூட தன்னோட எல்லையை வந்து பகிர்ந்திருக்கு. ஓகே, ஸோ நேபாளத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்திய மாநிலங்கள் எதுனா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், சிக்கிம், மேற்கு வங்காளம் மற்றும் பீகார். ஓகே, ஸோ எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா நேபாளம், பூட்டான், சீனா கூட அந்த 3 நாடு கூடயும். ஓகேவா? ஸோ இந்த 3 கண்ட்ரி கூடயும் தன்னோட எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடியது எந்த இந்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, த மான்ட்ரல் புரோட்டோகால் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு டு கண்ட்ரோல் எதுக்காக? ஓகே, இந்த மான்ட்ரல் புரோட்டோகால் வந்து எதுக்காக இது பண்ணாங்க? ஓகே, ஸோ எதுக்காகனா ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறதுக்காக. ஓகே, நம்ம வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் எல்லாமே வெளியிடுறோம் இல்லையா? இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருந்துலாம் வெளியே வரது பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன், அடுத்து ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓசோன் படலத்தை வந்து பாதிக்குது. ஓசோனில் ஒரு ஓட்டையே விழுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இதை எல்லாமே இந்த வாயுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மான்ட்ரல் புரோட்டோகால். ஓகே, 1857 ரிவோல்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல் இந்திய சுதந்திர போர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல வந்து எது காரணம் இல்லை, 1857 ரிவோல்ட்டுக்கு எது காரணம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காரணம் என்ன கொடுத்துருக்கலாம், மேபி அந்த 1857 ரிவோல்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன, அந்த பன்றியோட கொழுப்புல அந்த புல்லட் எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க, அதை கடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்துக்கள் வந்து அந்த பன்றி, பசுவோட கொழுப்பு, பசு அதை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ஸோ பசுவெல்லாம் தெய்வமா வணங்குறதுனால அந்த பன்றியோட கொழுப்பு, பசுவோட கொழுப்புல இருந்து அதை இது பண்ணி வர்றதுனால அந்த புல்லட்டை யூஸ் பண்றதுக்கு மறுத்தாங்க. அது ஒரு காரணம். ஸோ இந்த மாதிரி 1857 ரிவோல்ட் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு அதை வந்து கொடுத்துட்டு ஒண்ணு அதுக்கு சம்பந்தமே இல்லாத காரணத்தை கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து ஆன்சரா சூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்ன கேட்டிருக்கலாம்னா 1857 ரிவோல்ட்டை வந்து முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லுவோம். அது நாட்டோட பல பகுதிகளில் வந்து வெடிச்சது. ஒவ்வொரு பகுதிகளிலையும் படையை வந்து வழி நடத்தி இருப்பாங்க. அந்த வழி நடத்தினவங்கல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஏன்னா 1857 இருந்து நம்ம கொஸ்டின் ரெடி பண்றோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின் மேக் பண்ணலாம். ஒரு 100 கொஸ்டினுக்கு மேலேயே நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1857 ரிவோல்ட் வந்து தரவா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருது. Who throw a bomb in the Central Legislative Assembly along with Bhagat Singh to protest against the Public Safety Bill in 1929?
1929 பொது பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிராக பகத்சிங்குடன் சேர்ந்து மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுகேஸ்வர் தத். பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் 1929 மத்திய சட்டமன்றத்தில் என்ன பண்ணாங்க, வெடிகுண்டு வீசினாங்க. ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின் தான், அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின், எஸ்டர்டே ஷிஃப்ட்லையும் கேட்டிருந்தாங்க. அடுத்து கம்ப்யூட்டர்ல இருந்து பாருங்க, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பத்தி கேட்டிருக்காங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் விண்டோஸ்ல வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நீங்க லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ லேப்டாப் ஆர் பிசி இருந்துச்சுன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு நம்ம கிட்ட ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டர், ஓகே, ஆர் த பிரைமரி அப்ளிகேஷன் யூஸ்டு ஃபார், எதுக்காக இது வந்து யூஸ் பண்றோம்னு கேட்டிருந்தாங்க, அரேஞ்சிங் அண்ட் மேனேஜிங் ஃபைல்ஸ் ஆன் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். இதுல இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கலாம்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றதுக்கு நம்ம விண்டோஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம், எது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இல்லனா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னா என்னன்னு கேட்டிருக்கலாம். எப்படினாலும் கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஃபைல் எல்லாமே அரேஞ்ச் பண்றதுக்கு என்ன வந்து விண்டோஸ்ல இது யூஸ் பண்றோம், ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இல்லனா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரோட வேலை என்ன, ஸோ யூஸ்டு டு அரேஞ்சிங் அண்ட் மேனேஜிங் ஃபைல்ஸ் ஆன் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து பாருங்க, இன் மோஸ்ட் வெப் ப்ரௌசர்ஸ், ஓகேவா. ஸோ இது வந்து கண்ட்ரோல் டியோட ஷார்ட்கட் கீ வந்து கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் டி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம், வேர்ட்லையும் கண்ட்ரோல் டி வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெப் பேஜ், நம்ம ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருப்போம், கூகுளில் போயிட்டு ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் தான் படிக்கிறோம், ஹிந்து பேப்பர் தான் நம்ம வந்து கூகுளில் போயிட்டு படிக்கிறோம். அப்போ அந்த பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் ஏதோ முக்கியமான ஒன்று இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுவோம், புக் மார்க் பண்ணி வைப்போம் இல்லையா, புக் மார்க்குன்னு ஒன்று பார்த்துருப்போம், அப்படி தானே. ஸோ அப்படி புக் மார்க் பண்ணுறது, அது நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி சிம்பிள் இருக்கும், அதாவது புக் மார்க் பண்ணி வச்சோம்னா பின்னாடி எப்பனாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல முக்கியமான ஒன்று ரெஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப அது எனக்கு வேணும் அப்படின்னா நாம என்ன பண்ணிக்கலாம், அதை புக் மார்க் பண்ணி வைக்கலாம். அப்ப அந்த வெப்சைட்டை புக் மார்க் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி வந்து நீங்க பிரஸ் பண்ணணும் அந்த வெப்சைட்ல. ஸோ இப்போ நான் ஹிந்துவோட இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகேவா, ஹிந்து பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா புக் மார்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ புக் மார்க் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் வந்து எனக்கு வேணும், நான் வந்து முக்கியமாக குறித்து வைக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட கீபோர்டில் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த புக் மார்க், ஆல்ரெடி நான் புக் மார்க் பண்ணதுனால இது வந்து எடிட் புக் மார்க்குன்னு கேட்குது. ஓகே, ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து பண்ணி கட்டுறேன் பாருங்களேன். கண்ட்ரோல் டி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து புக் மார்க் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து புக் மார்க் ஆடட்னு வருதா, ஸோ இந்த மாதிரி புக் மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன மாதிரி பண்ணலாம், இது வந்து வெப்சைட்டில். இதே மாதிரி எம்எஸ் வேர்டில் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் ஜஸ்ட் கண்ட்ரோல் டி தான், அதுக்கு ஆப்ஷன் என்ன இருந்துச்சுன்னு தெரியல. வெப் ப்ரௌசர்லனா என்ன பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதை வந்து புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதே இது எம்எஸ் வேர்டில், ஓகே, ஒரு வேர்டு ஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து புக் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்ட்ரோல் டி, சரி, அதில் வந்து கண்ட்ரோல் டி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஃபாண்ட் வந்து என்னென்ன மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்கும். ஓகே, ஸோ நான் ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன், இதில் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் நான் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணதும் அந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாமே மாற்றுறதுக்கு வருது பாருங்களேன். என்ன ஃபாண்ட் வைக்க போகிறீங்க, என்ன மாதிரி இது வைக்க போகிறீங்க. ஓகே, ஸோ தமிழுக்கு என்னது, இந்த டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாதிரி செட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃபாண்ட்டு அதோட சைஸு எல்லாமே நம்ம இது பண்ணுறதுக்கு ஷோ ஆகும். ஓகேவா, அப்போது எக்ஸாமில் வந்து வெப்சைட்டுன்னு கேட்டாங்கன்னா வெப்சைட்டில் வந்து புக் மார்க் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி, அதே வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி கொடுத்தோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸு வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாண்ட் சைஸு அது வந்து என்ன ஃபாண்ட் வைக்கணும், டைம்ஸ் நியூ ரோமனா இல்லை வேறு ஏதாவது வைக்கணுமா, அந்த மாதிரி ஃபாண்ட் வச்சுக்கலாம். விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்டெண்டட் டு த ரிசர்வேஷன் ஃபார் 10 years to SC and ST in Lok Sabha and state assemblies besides doing away with reservation for Anglo-Indian communities. ஆங்கிலோ இந்திய சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை நீக்கியதோடு, இந்த கொஸ்டின் நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு இடஒதுக்கீட்டை 10 ஆண்டுகளுக்கு நீட்டித்த இந்திய அரசியலமைப்பின் திருத்த சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 104வது திருத்த சட்டம் 2020. ஓகே, ஸோ SC ST அவங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 10 years எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ 2020ல் 104வது திருத்த சட்டம் 2020. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட். ஓகே, மேக் இன் இந்தியா ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் இஸ்
to increase the share of manufacturing in India's GDP to 25% and create 100 million additional jobs by 2022. அதாவது GDP gross domestic product ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதோட இதை வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுதான் என்னது மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட். அதே மாதிரி 100 மில்லியன் அடிஷ்னல் ஜாப்ஸ் எப்போ 2022க்குள்ள கொண்டு வர்றது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட எய்ம். அடுத்து நரிசக்தி யோஜனாவோட எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா டு என்கரேஜ் விமன் டு ஸ்டார்ட் த இயர். இந்த கொஸ்டின் நம்ம யூடியூப்ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜிகே கொஸ்டின்ஸ், முக்கியமான ஜிகே யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, கிராஜுவேட்டுக்கு என்டிபிசி கிராஜுவேட் போகும்போது டிஸ்கஸ் பண்ணோம் இந்த நரிசக்தி யோஜனா பத்தி. டு என்கரேஜ் விமன் டு ஸ்டார்ட் தயர் ஓன் பிசினஸஸ் அண்ட் பிகம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். ஓகே, ஸோ விமன் வந்து அவங்களோட பிஸ்னஸை ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அவங்க ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் என்னதுன்னா இந்த நரிசக்தி யோஜனா. ஓகேவா, அடுத்து பாருங்க, அடுத்து வந்து கிராமின் யுவா ரோஸ்கார் யோஜனா. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரூரல் யூத். ஸோ ரூரல் கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமின் யுவா ரோஸ்கார் யோஜனா. ஓகேவா, ஸோ இன் விச் இயர் வஹாபி மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட். வஹாபி இயக்கம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, 1820. இது நம்ம என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்ல உள்ள கொஸ்டின். வஹாபி இயக்கம் பாட்னாவை மையமாக கொண்டிருந்தது, அதாவது பீகார். இது வந்து ஒரு இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கம். அசல் இஸ்லாத்தில் ஏற்படும் எந்த மாற்றத்தையும் கண்டித்து அதன் உண்மையான பாதைக்கு திரும்புவதே இதன் நோக்கமாக இருந்தது. ஓகேவா, ஸோ இந்த இயக்கத்திற்கு சையத் அகமத் பரேல்வி தலைமை தாங்கினார். இந்த இயக்கம் வந்து 1820 முதல் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. 1857 முதல் இந்திய சுதந்திர போருக்கு பிறகு ஆங்கிலேயருக்கு எதிரான ஜிஹாத் அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இது மாறிடுச்சு. ஸோ இந்த ஜிஹாத் இயக்கம் அப்படின்னா நிறைய சுதந்திர போராட்டத்திலே நிறைய இருக்குது. அகிம்சை வழியில் பண்ணுவாங்க, ஆயுதம் ஏந்தி பண்ணுவாங்க. ஸோ அதில் ஆயுதம் ஏந்தி பண்ணக்கூடிய ஒரு போராட்டம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஹாத். ஓகே, ஸோ எப்போனா 1857 கிளர்ச்சிக்கு அடுத்து இது ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு ஜிஹாத் ஆயுதம் ஏந்திய ஒரு எதிர்ப்பாக மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வஹாபி இயக்கம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, 1820. எங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. மேபி அடுத்த ஷிஃப்ட்ல, இந்த ஷிஃப்ட்ல இயர் கேட்டிருந்தாங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்ல எங்கன்னு கேட்பாங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார்ல. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். இந்த கொஸ்டின் எஸ்டர்டே கேட்டிருந்தாங்களா, ரிப்பீட் ஆயிருக்கு. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. எஸ்டர்டே என்ன கேட்டிருந்தாங்கன்னா குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. 148ல் 131 வந்து இந்தியாவோட ரேங்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல டாப் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாளைக்கு யாரு டாப்னு கேட்பாங்கன்னு சொன்னேன்னா யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு கேட்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 11 ஆகஸ்ட்லையும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அதே ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் கொஸ்டின் பாருங்க 12 ஆகஸ்ட்லையும் வந்திருக்கு. சின்ன வித்தியாசம் தான். 11 ஆகஸ்ட்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்தியாவோட ரேங்க் கேட்டிருந்தாங்க. இந்தியாவோட ரேங்க் வந்து 131. அதே இது 12 ஆகஸ்ட் நேற்று எஸ்டர்டே ஷிஃப்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, யார் வந்து டாப்னு கேட்டிருக்காங்க, ஐஸ்லாந்து. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து இதை ரிலீஸ் பண்ணுறது யாரு, இந்த குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்தியாவோட ரேங்க் என்ன, ஒவ்வொரு இதுலேயும் இந்தியாவோட ரேங்க் என்ன, அதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறத படிச்சுட்டு போகணும். த மெயின் லேண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் லாங்கிடியூட்ஸ் 68 டிகிரி 7-E to 97 டிகிரி 25-E. ஓகே, ஸோ இதுவும் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, டு வியூ ஆல் ரன்னிங் ஆப்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் ஆன் ஏ விண்டோஸ் கம்ப்யூட்டர் யூ கேன் யூஸ் டேஷ். ஓகேவா, ஸோ என்ன ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு நம்ம லேப்டாப்பில், என்ன ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு விண்டோஸில். ஓகே, என்ன ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு, என்ன ப்ராசஸஸ் இருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு இது பண்ணிக்கலாம், டாஸ்க் மேனேஜர் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட் 2025 ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டோட அனாலிசிஸும் தெளிவாக பாருங்கள். அதே செப்டம்பரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, இன்னும் டிலே ஆகுது, இன்னும் உங்களுக்கு பின்னாடி தான் எக்ஸாம் வருது அப்படின்னா ஆகஸ்ட் 7லேருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸை தரோவாக படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே
படிச்சிருங்க. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 4லேருந்து 5 கொஷின் வரும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸு அந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஓகேவா. லாஸ்ட் மினிட்ல 5 கொஷின்ங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா 0.25லேயே இங்கே வந்து நிறைய பேர் பின்னாடி போயிடுவாங்க ரேங்க்ல. அப்போ 5 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடலாம் ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து. அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் முடிஞ்சதுமே உட்காந்து கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அனுப்பக்கூடிய அந்த மெசேஜ் எல்லாத்தையும் வச்சு கொஷின்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அதை தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் வீடியோ, அதில் கேட்ட கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன் மேடம். ஸோ இந்த அடுத்த CBT 2க்கு படிக்கணும், அதே மாதிரி வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கும் நான் படிக்கணும். நீங்கள் சொன்ன லாஸ்ட் 6 to 8 monthsோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணும். ஸோ இது எல்லாம் நான் எங்கே வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறதுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அதை செட்டாக ஒரு 25 கொஷினாவே கையில் கொடுத்துருவோம். அப்போ டெய்லி பேசிஸில் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு பேர்டனாக இருக்காது. ஓகே, ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ், இந்த கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், SSC MTSக்கான ஃபைனல் பேட்ச், IB செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான பேட்ச், SBI PO அண்ட் கிளர்க்குக்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கோர்ஸ் தான், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுற மாதிரி பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், NTPCக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், SSC MTSக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 499. ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸில் லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது எனக்கு 1 year மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட்டு 1499 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. அதே இது கரண்ட் அஃபேர் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 499 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சாலே ஒரு டாப்பராகவே உங்களால் எந்த எக்ஸாம்னாலும் செலக்ட் ஆக முடியும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம் கிளாஸஸ் எல்லாமே. ஓகேவா, ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல எதையுமே படித்து முடிக்க முடியாது. குறைஞ்சது பிகினராக இருக்கிறவங்க ஒரு 4 மாதம் இல்லைனா ஒரு 6 மாதமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குனாலும் ரெடியாக முடியும். ஓகே, ஸோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.